وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربه أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. وقال النبي صلى الله عليه وسلم حفت المكاره وحفت النار بالشهوات صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபிலே பாபு சிஃபத்தில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய தன்னித்தாலே ஒரு மனிதனுக்கு போதும் அந்த மனிதன் உலகத்தில் சரியாக வாழ்வதற்கு. அதனால தான் முன் வாழ்ந்த உலமாக்கள் ரமதானிலே குர்ஆனையும் ரஜபிலே புகாரியையும் வாசிப்பார்கள். ரமதானில் பூர்த்தியாக தராவீஹ் ஹிஸ்புடைய குர்ஆனுக்கென்றும், ரஜபுடைய மாதத்தில் ஒரு கிதாபையாவது பூர்த்தியாக வாசித்து அறிவு பெறணுமே என்பதற்காக இந்த புகாரியை வாசிப்பார்கள். 140 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டுக்கு விஜயம் செய்த உலமாக்கள், யமனிலிருந்தும் மிஸ்ரிலிருந்தும் வந்த உலமாக்கள் இந்த புகாரியை வாசித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள், சமைத்து கொடுத்தார்கள். மக்கள் புகாரியுடைய பயானை கேட்டுவிட்டு சாப்பிட்டு விட்டு செல்லுவார்கள். இது முஸ்லீம்களுடைய கிராமங்களில் பழமை வாய்ந்த ஒரு அமல். காத்தாங்குடியிலே, கல்முனையிலே, சாய்ந்தமருதிலே, சம்மாந்துறையிலே, இதே போன்ற நெந்தூரிலே, அட்டாளச்சேனை, அக்கரப்பற்று, பொத்துவில், பேருவலை, முஸ்லீம்களுடைய ஊர்களில் இந்த புகாரியை வாசித்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் இந்த புகாரியுடைய பொக்கிஷம் சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த ரஜபுடைய மாதத்தில் அதை படித்து ஷஅபானுடைய மாதத்தில், ரமதானுடைய மாதத்தில் ஒரு பக்குவமான நிலைமைக்கு ஒரு மனிதன் வருவார். ஏன் உலமாக்கள் புகாரியை வாசிக்க வேண்டும்? காலையில் வாசிப்பார்கள், மாலையில் பயான் செய்வார்கள். எதற்காக சகோதரர்களே?
புகாரியை வாசித்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் நோட் பண்ணி கொள்ளுவார்கள். ஏன் ரமலான் வருகிறது, சில பள்ளிவாசல்களில் 30 நாளும் பயான் செய்ய வேண்டும். 30 நாளும் எதை பயான் செய்வது? ஒவ்வொரு நாளும் எழும்பி எழும்பி நோன்பை பற்றி மாத்திரமா பேசுவது? நோன்பு வந்தால் எந்த ஜும்மாவை எடுத்தாலும் ஒரே ஒரு ஆயத்து தான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், அவ்வளவுதான். 30 நாளும் 30 விடயங்களை பேசலாம், மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். மக்களுக்கு எவ்வளோ விடயம் செல்ல இருக்கிறது. என்று அறிவு உயர்ந்த காலம் என்று சொல்கிறோம். அறிவு உயரவில்லை, பணம் உயர்ந்தது. தொழில் உயர்ந்தது, அறிவு உயரவில்லை. அறிவு உயர்ந்திருந்தால் இமாம் புகார் ரஹிமஹுல்லா 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கி இருந்தார்கள். என்று 1 லட்சம் ஹதீஸை மரணம் செய்த ஒருவரை காட்டுங்கள். அறிவு உயரவில்லை. உயர்ந்தது பணம், உயர்ந்தது செல்வம், உயர்ந்தது. அறிவை உயர்த்த வேண்டும். ஏன்? கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் இல்ம் குறைந்துவிடும், ஜஹில் கூடிவிடும், அறிவு குறைந்து விடும். லேப்டாப்பை பார்த்து ஒருத்தர் பேசுறார், அறிவாளியா? போனை பார்த்து ஒருத்தர் ஜும்மா செய்கிறார், இவர் அறிவாளியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்த்து பேசினார்கள்? நபி அவர்களுடைய கல்பிலே அல்லாஹ் சேர்த்து வைத்திருந்தார். முழுதும் நபியுடைய கல்பிலே இருந்தது. கல்புக்கு வர வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இமாம் புகார் ரஹிமஹுல்லா சிஃபத்துல் ஜன்னா, சொர்க்கம் என்றால் என்ன? வ இன்னஹா மஹ்லூகா, சுவர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது எழுதுகிறார்கள். ஏன்? முஸ்லிம் சமூகத்தில் ஒவ்வொரு காலத்திலும் குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் குழப்பவாதிகள் இருந்திருக்கிறார்கள். எப்படி இந்த நாட்டில் குழப்பவாதிகளால் இன்னும் குழப்பமோ, அந்த காலத்துடைய குழப்பவாதிகள் முஅ்தஸிலாக்கள். இவர்கள் சொன்னார்கள் சொர்க்கம் படைக்கப்படவில்லை. இமாம் புகார் ரஹிமஹுல்லா எழுதினார்கள், இல்லை, சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பிரயாணத்தில் சொர்க்கத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்தை கண்டார்கள், சொர்க்கத்துடைய அனைத்து இன்பங்களையும் பார்த்தார்கள். கியாமத்துடைய நாளையில் அல்ல சொர்க்கம் படைக்கப்படுவது, சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, நரகம் படைக்கப்பட்டு விட்டது, ஆனால் இன்னும் திறக்கப்படவில்லை. சொர்க்கம் இன்னும் திறக்கப்படவில்லை. படைக்கப்பட்டு சொர்க்கம் இருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டு. அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், நமது மூதாதையர்கள் எல்லாம் மௌத்தாகனவர்கள் எங்கு சென்று விட்டார்கள்? யாரும் சொர்க்கம் போகவில்லை. எல்லோருமே ஆலமுல் பர்ஸஹ்ல இருக்கிறார்கள். எவ்வாறு ஆலமு துன்யா உலக வாழ்க்கையோ, இரண்டாவது கட்டம் சகோதரர்களே ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹ் முடிவடையும் எப்பொழுது தெரியுமா? சூர் ஊதுவதோடு தான் ஆலமுல் பர்ஸஹ் முடிவடையும். அதுவரைக்கும் சகோதரர்களே ரூகுகளாக இருக்கிறார்கள். அப்ப ஹதீஸ்ல சொல்றாங்களே, கபர்ல சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, சொர்க்கத்துடைய பூஞ்சோலையை தவிர சொர்க்கம் அல்ல. இன்பங்கள் கொடுக்கப்படும், இன்பங்கள் கொடுக்கப்படும், ஆனால் சொர்க்கத்துக்கு இன்னும் போகவில்லை யார்? இன்று அசர் வரை மௌத்தானார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், காபீல் ஹாபீல் தொடக்கம், இன்று மக்ரிப் வரை அடக்கம் செய்தோமே, அவ்வளோ பேர்களுடைய ரூகுகளும் அடிக்கடி நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம்தான் 5 இடங்களில் இருக்கிறது. என் ரூகுகளை பற்றி விளங்குவதற்காக சொல்கிறேன். 5 இடங்களில் தான் ரூகுகள் இருக்கிறது. முதலாவது சகோதரர்களே, நபிமார்களுடைய ரூஹ், நபிமார்களுடைய ரூஹ் இல்லியீன் என்ற இடத்தில் இருக்கிறது. அதைவிட உயர்ந்த இடம் கிடையாது. ஒமா அதராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன்
இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் சகோதரர்களே, ஷுஹதாக்களுடைய ரூஹ், அல்லாஹுடைய தீனுக்காக உயிரை கொடுத்தவர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய ரூஹுகள் சகோதரர்களே இரண்டாவது இடம். அல்லாஹுடைய அர்ஷிலே ஒரு கூடு இருக்கிறது, கனாதீல். அந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த ரூஹுகள் இருக்கிறது. அல்லாஹ் அந்த ரூஹுகளை ஒரு பறவைக்குள் போட்டிருக்கிறார். அந்த பறவை சொர்க்கத்திலே சுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கும். அப்படியே தங்குவதற்காக அல்லாஹுடைய அர்ஷிலே போய் தங்கும். இது ஷுஹதாக்களுக்கு மாத்திரம். மூன்றாவது மூமீன்களுடைய ரூஹுகள். மூமீன்களுடைய ரூஹுகள் எங்கு இருக்கிறது சகோதரர்களே? இவர்களை அல்லாஹ் மரங்களிலே வைத்திருக்கிறான், பறவைக்குள் போட்டு. அவர்களுக்கு சாப்பிட முடியாது, ஆனால் பறவைக்குள் மரங்களில் நின்று கொண்டிருக்கிறது. நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ். முஸ்லிமாக வாழ்ந்தார், அல்லாஹ்வை கணக்கெடுக்க இல்லை, குர்ஆனை கணக்கெடுக்க இல்லை. இவர்களுடைய ரூஹ், இவர்களுடைய ரூஹுகளுக்கு தண்டனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல் ஜனாயிஸுடைய பாடத்திலே பதிவு செய்கிறார்கள், கிதாபு தஅபீருடைய பாடத்திலும், ரெண்டு பாடத்திலும் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், யாராவது கனவு கண்டீங்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் யாரும் இன்று கனவு காணவில்லை யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், ரெண்டு பேர் என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு நீண்ட ஒரு கனவை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை உடைக்கப்படுறத போல, ஒரு கம்பி எடுத்து அவர் தாடையில் குத்தப்படுறத போல பல கனவுகளை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாங்க, இன்று இரவு பூர்த்தியாக எங்களுக்கு காட்டினீங்க, என்ன இதெல்லாம்? சொன்னாங்க, உங்களோட உம்மத்துடைய பாவிகளுடைய நிலைமை தான் இது. தொழாதவருடைய ரூஹ், வட்டி சாப்பிட்டவருடைய ரூஹ், ஜினா செய்தவருடைய ரூஹ், குர்ஆனை ஓதாதவருடைய ரூஹ், இந்த ரூஹுகள் எல்லாம் சகோதரர்களே சூர் ஊதப்படும் வரை தண்டனை தான் ஆலமுல் பர்ஸகில். இது நாலாவது ரூஹ். ஐந்தாவது ரூஹ் சகோதரர்களே காஃபிர்கள், பாவம். இவர்களுடைய ரூஹுகள் எல்லாம் சிஜ்ஜீன் என்ற ஜெயில் இருக்கிறது. இது 7 பூமிக்கு கீழ் இந்த ஜெயில் இருக்கிறது. கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வமா அதராக மா சிஜ்ஜீன். சிஜ்ஜீன் என்றா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிஜ்ஜீன் என்றாலே ஜெயில், சிஜின். இந்த 5 இடங்கள்ல தான் ரூஹுகள் இருக்கிறது. முதலாவது யார ரூஹ்? நபிமார்களோட. எங்க இருக்குது? இல்லீன்ல. ரெண்டாவது ஷுஹதாக்குடைய ரூஹ் எங்க இருக்குது? அல்லாஹுடைய அர்ஷ்ல கூட்டில் இருக்குது. மூணாவது மூமீன்களுடைய ரூஹ் எங்க இருக்குது? மரங்கள்ல இருக்குது, பறவைக்குள்ள இருக்குது. நாலாவது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ் எங்க இருக்குது? தண்டனையில் இருக்குது. ஐந்தாவது ரூஹ் காஃபிருடைய ரூஹ், இது ஜெயிலில் இருக்குது. சரி, இப்ப சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்டதற்கு பிறகுதான் நிகழ்வுகள் தொடங்கும், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். அன்றைக்கு தான் நாங்க வெல்ற நாள். எல்லாரும் கேட்குறாங்க, முஸ்லீம்கள் எப்போ வெல்றது? நாங்க வெல்ற நாள் எப்ப? நீங்க தோக்குற நாள். காஃபிர்களே, நீங்க தோக்குற நாள், நாங்க வெல்ற நாள். சூரா சஜிதா ஓதுறோமா இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்? وَيَقُولُونَ مَتَى هَذَا الْفَتْحُ إِن كُنتُمْ صَادِقِينَ.
நீங்க உண்மையாளர்களாக இருந்தா நீங்க எப்ப வெல்றது கேட்கிறார். நபியே சொல்லுங்க, قل يوم الفتح لا ينفع الذين كفروا إيمانهم ولا هم ينظرون فأعرض عنهم وانتظر إنهم منتظرون. நபியே சொல்லுங்க, நாங்க வெல்ற நாள் இருக்குதே உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காத நாள். அந்த நாள் வரும் சகோதரர்களே. அந்த நாள் வந்தால் முதலாக சொர்க்கத்தில் நுழைகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ற பாபுடைய பேர் சிஃபத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய தன்மைகள். ஏனென்றா சொர்க்கத்தை பற்றி பேசுறதாக இருந்தா சொர்க்கத்துடைய அமல்கள் வேறு, சொர்க்கத்துடைய தன்மைகள் என்றால் என்ன? உதாரணமாக ஒரு ஜனாதிபதியுடைய மாளிகை இருக்குது என்ன, எங்களோட வீடு எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு ஒப்பிடவே இயலாது, விளங்கப்படுத்தையும் கஷ்டம். ஜனாதிபதி மாளிகை இருக்குது. உதாரணமாக ஜனாதிபதியுடைய மாளிகைகளுக்கு போயிருப்பீங்க, சில நேரம் பழைய மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகளுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இந்த மாளிகைக்கு போறதுக்கு முன்னால மாளிகையுடைய கதவு வேற, மாளிகையில் வரக்கூடிய வாடை வேறு, அந்த மாளிகையுடைய கோட்டை வருவதற்கு முன்னால் உள்ள கார்டன் அது வேறு, வீட்டுக்கு முன்னால சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்கும் கோப்பி குடிக்கிறதுக்கு அது வேறு. உள்ளே நுழைந்தால் புர்னை சுல்தானுடைய மாளிகை கிட்டத்தட்ட 600 அறைகள். உலகத்திலே புர்னை சுல்தானுக்கு இவ்வாறென்றால் சொர்க்கத்துடைய மாளிகை எவ்வாறு இருக்கும்? மாளிகைக்குள் உள்ள ஒவ்வொரு ஜாவியாக்கள், ஓரங்கள், மாளிகையில் உள்ள கட்டில்கள், மாளிகையில் உள்ள கோப்பைகள், மாளிகையில் இருக்கும் பழங்கள், சாப்பாடு ஏரியா வேற, மாளிகையில் இருக்கும் பெண்களுடைய சிஃபாத் வேற, மாளிகையில் இருக்கும் பிள்ளைகளின் தன்மைகள் வேற. அந்த மாளிகையில் பெனியன் டிஷர்ட்டோடையா போய் இருக்கிறது சொர்க்க மாளிகையில்? மாளிகையில் நுழையும் பொழுது உடுப்பு வேற, மாளிகையின் சீப்புகள் வேறு, மாளிகையின் அத்தர்கள் வேறு. சகோதரர்களே, இதுக்கு பேர் தான் சிஃபத். சிஃபத் என்றால் இதை படிச்சு கொடுத்தால் முஸ்லிம்கள் அமல் செய்வதை ஆர்வமாக செய்வார்கள். அமல் உதாரணமாக எங்களுக்கு தெரிந்த சூறாக்கள் இருக்கிறது குர்ஆனிலே. சூரத்துல் வாக்கியா சொர்க்கத்தை பத்தி, சூரத்துர் ரஹ்மான் சொர்க்கத்தை பத்தி. அப்படியே கீழே வாங்க, வெள்ளிக்கிழமை ஓதுவாங்களே சூரத்துல் தஹர், சூரத்துல் இன்சான் தனி சொர்க்கத்தை பத்தி, சூரத்துல் நபா சொர்க்கத்தை பத்தி, சூரத்துல் காஷியா சொர்க்கத்தை பத்தி. சகோதரர்களே, அப்படியே சூரத்துல் பையினா அது என்ற சொர்க்கத்தை பத்தி. அப்படியே மேலே போனீங்கண்டா சூரா ஜுமர் சொர்க்கத்தை பற்றி, சூரா கஹுஃப் சொர்க்கத்தை பற்றி, சூரா யாசீன் சொர்க்கத்தை பற்றி. சகோதரர்களே, சூரா சஜிதாவிலும் சொர்க்கத்தை பற்றி. ஒவ்வொரு சூறாவில் ஒவ்வொரு விடயத்தை அல்லாஹ் சொல்றார். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஒரே ஒரு சூறா. என்ன சூறா? வெள்ளிக்கிழமை ஓதுறாங்களே, வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ஓதுறாங்களே சூரத்துல் தஹர், சூரத்துல் இன்சான். இதுல மட்டும் அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை வர்ணிக்கின்றார். ஏனென்றால் ஒன்று போதும், இன்றைக்கு எல்லாவற்றையும் குழப்பினால் மிக்ஸ் ஜூஸாக மாறிவிடும். ஒவ்வொரு சூறாவாக பார்க்கலாம் சகோதரர்களே. சூரத்துல் தஹர் விசேடமானது. அல்லாஹ் சொல்றான், هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا
إنا أعتدنا للكافرين سلاسل وأغلالا وسعيرا إن الأبرار يشربون من كأس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا. الله சொல்றார், هل أتى على الإنسان, மனிதனே உனக்கு ஒரு காலம் இருந்ததா, ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, உனக்கு என்ன பெயர் சொல்றதுண்டே தெரியாத ஒரு காலம். இறைச்சின்னு சொல்றதா உன்னை பார்த்து, மீன் என்று சொல்றதா, தண்ணி என்கிறதா? 100 வருஷத்துக்கு முந்தைய யார் உலகத்தில் இருந்தது? எங்க இருந்தோம் நான்? 100 வருடத்துக்கு முதல் 2021 எத்தனாம் ஆண்டு? 1920ஆம் ஆண்டு பிறந்த யாரும் இருக்குதா இடத்துல? எங்க இருந்தோம்? இதுதான் அல்லாஹ் சொல்றான், லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் கவலை, இஸ்லாம் என்ன நடக்க போகுதோ. இஸ்லாத்துக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க, இஸ்லாத்துக்கு ஒன்றும் ஒத்தராலையும் செய்யல. நாங்கள் பிறக்க முந்திருந்து இஸ்லாம் வருது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மௌத்தானாலும் கடைசி காலம் வரைக்கும் இஸ்லாம் உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாது. காபத்துல்லாவுக்கு அப்ரஹாவுடைய படை வரும் பொழுது ஒரு முஸ்லீம் இருந்தாரா? இல்லையே. பாதுகாத்த யார்? முஸ்லீம்களா அல்லாவா? அல்லாஹ். அதே இஸ்லாம் தான் இன்றைக்கும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் இஸ்லாத்தை பின்பற்றுங்க. இஸ்லாம் அழிஞ்சிருமோ, இஸ்லாத்துடைய அது பெய்த்திருமோ, மதரசா பள்ளி அது இதெல்லாம் ஒன்றும் போகாது. அல்லான்னு சந்தோஷமாக இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான் இந்த சூராவில், هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج. மனித சமூகத்தை நாம் இந்திரிய துளிருக்குதே, நுத்ஃபா, தாய் தந்தையுடைய தண்ணி, அம்ஷாஜ், கலந்து படைத்தோம். சிலர் உம்மாவை போல, சிலர் வாப்பாவை போல, சிலர் வாப்பாவை போல உம்மாவை போல மிக்ஸில் படைத்தோம். படைத்தது எதற்கு? வாழ்றதுக்கா? உலகமே சொல்லுது வாழணும். படைத்தவன் சொல்றான், நபிதலி, உங்களை சோதிப்பதற்காக படைத்தோம். ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, முதல் உங்களுக்கு நாங்கள் தந்தது கேட்கிற சக்தியை தான். தாயுடைய வயிற்றில் ஒன்றும் பார்க்கலையே. முதல் அல்லாஹ் சொல்ற சமீஅன், முதல் கேட்கும் சக்தியை தந்தோம், பிறகுதான் பார்க்கும் சக்தியை தந்தோம். ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா இன்னா ஹதைனாஹு ஸபீல், உங்களுக்கு நேர்வழியை காட்டினோம். உலகத்தில் யாருக்கு தெரியாத நேர்வழி? உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, உங்களில் சிலர் நன்றி உள்ளவர்களாகவும் சிலர் நன்றி கெட்டவர்களாகவும் மாறிவிட்டீர்கள். சிலர் சொர்க்கத்துக்காக வாழ்றோம், இன்னும் சிலர் அல்லாஹ் இல்லை, ரசூல் இல்லை, நன்றி கெட்டவர்கள். இன்னா அஅதனா லில் காஃபிரீன சலாசில வ அக்லாலன் வ ஸஈரா, நன்றி கெட்டவங்க கண்ணை பொத்தட்டும். அல்லாஹ் சொல்றார், யாரெல்லாம் எனக்கு மாறு செய்து விட்டு நீங்க கண்ணை பொத்துவீங்களோ 3 விடயம் ரெடியா இருக்குது உங்களுக்கு. இன்னா அஅதனா லில் காஃபிரீன சலாசில், சங்கிலிகள் தயாராக இருக்கு. முதலாவது என்ன தயாரா இருக்குது? சலாசில் நரம்புல சங்கிலிகள் தயாராக இருக்குது. 2வது
அக்லாலா மாஞ்சிகள் தயாராக இருக்கு. அக்லால் கில் மாஞ்சிகள். மூன்றாவது வஸஈரா நெருப்பு தயாரா இருக்கு. எப்படி அல்லாஹ்ட எச்சரிக்கை. ஏன்னா பின்னுக்கு சொர்க்கத்தை பற்றி தான் சொல்ல போறான். ஒரு ஆயத்து மட்டும்தான் இந்த சூறாவில் எச்சரிக்கை. அக்கரப்பத்து போலீஸுக்கு கீழே இருக்கிற அவ்வளோ பேருக்கு சங்கிலியும் மாஞ்சியும் இருக்குதா? இல்லை. அவங்கள்ட்ட ஒரு 100 மாஞ்சி இருக்கும். இந்த அக்கரப்பத்து போலீஸ் பிரிவுக்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் மாஞ்சி இருக்குதா? அவங்கள்ட்ட தவறு செய்தா அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு காஃபிருக்கும் சலாசில், ஒவ்வொரு காஃபிருக்கும் மாஞ்சி, ஒவ்வொரு காஃபிருக்கும் நரகம். 3ம் ரெடியா இருக்கு. நன்றி கெட்டவன் அல்லாஹ் விட மாட்டான் ஒரு நாள். இன்னா அஅதனா லில் காஃபிரீன சலாசில வ அக்லால வ ஸஈரா. நாங்க எவ்வளவு சமாளிக்கலாம், அல்லாஹ் சமாளிக்க மாட்டானே. அல்லாஹ்ட கவுல் தான், பேச்சு தான். இப்ப அல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்றார். சொர்க்கத்தை வர்ணிக்க போறான் இதுல. இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அல்லாஹ் சொல்றார் நல்லடியார்கள். அப்ரார்னா யாரு? அப்ரார்னா நல்லடியார்கள். உலகத்துல ஈமானோட வாழ்ந்துட்டாங்க, பயந்து வாழுவாங்க நல்லடியார்கள். சொல்றான் இந்த நல்லடியார்கள் யஷ்ரபூன மின் கஸின், அவங்க சொர்க்கத்துக்கு வந்ததோட முதலாக நாங்கள் ஒரு ஜூஸ் ஒன்று கொடுப்போம். எவ்வாறான ஜூஸ்? கான மிஸாஜுஹா காஃபூரா, கற்பூரம் கலந்த ஜூஸ். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு மிடரிலையும் கஸ்தூரி வாட வரும். உலகத்தில் இனிக்கும் வாட வருமா? கஸ்தூரி வாட வருமா? ஒவ்வொரு மிடரிலையும் கற்பூர வாசம் வரும். மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா ஐனன் யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் வயுஃபஜ்ஜிஊனஹா தஃப்ஜீரா. அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கென்று ஒரு தனி ஊற்று. ஏன்? அதிலிருந்து பீரிட்டு பாயும் ஜூஸுடைய ஊற்று. யுஃபஜ்ஜிஊனஹா தஃப்ஜீரா. சில ரிவாயத்துகளில் வந்திருக்குது, ஒரு சின்ன அசா கொடுக்கப்படும் கம்பு, அப்படியே காட்டியதோடு அப்படியே வரும் ஜூஸ். யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா யூஃபூன பின்னத்ரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. ஏன் அப்ரார் தெரியுமா? இவங்க உலகத்தில் ஃபர்துகளை நிறைவேற்றியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், கியாமத்தை பயந்தவர்கள். யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. மூன்றாவது வயுத்இமூன தஆம், சாப்பாடு கொடுப்பாங்க. என்ன பழக்கம்? சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கிறது கெட்ட வண்ட பழக்கம் இல்லை, நல்ல விளங்கும். சாப்பாடு யாரை கண்டாலும் கூப்பிட்டு ஊட்ட கூட்டி போய் சாப்பாடை கொடுத்துரும். வயுத்இமூன தஆம், சாப்பாடு கொடுப்பாங்க. யாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? மிஸ்கீனுக்கு, யதீமுக்கு, அசீருக்கு. அனாதை, மிஸ்கீன், சிறை கைதி. ஏன்? இந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா புகழ் கிடைக்காது. இந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா ரிட்டர்ன் சாப்பாடு கிடைக்காது. அப்ப சாப்பாடு கொடுக்கணும் அல்லாஹ்வுக்காக, சாப்பாடு கொடுக்கணும் அல்லாஹ்வுக்காக. சாப்பாட்டை கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ்
லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. சொல்லுவாங்களாம், சாப்பாடு தந்தது அல்லாஹ்வுக்காக, இந்த நன்றி செலுத்துகிற வேலை மட்டும் வைக்கப்படாது. எப்படி தன்மை? நன்றி நவிழல், நன்றி சாப்பாடு இருந்தது, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், இது ஒன்றும் இருக்கப்படாது. சாப்பாடு தந்தது லிவஜிஹில்லாஹ். சொல்லுவாங்களாம், இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ذلكல் யௌம் வலக்காஹும் நضரத்தன் வஸுரூரா وجزاهم بما صبروا جنة وحريرا. சொல்லுவாங்களாம், எங்களுக்கு ஒரே ஒரு பயம், கியாமத்தில் என்ன நடக்க போகுதோ. துனியாவில் என்ன நடந்தாலும் பயம் இல்லை மூமினுக்கு. மூமினுக்கு துனியா ரெண்டா பிறண்டிச்சு, அட்டாளச்சன ரெண்டா பிறண்டிச்சு, அவன் பயப்பட மாட்டான். ஏன்? துனியா தானே. பயம் என்ன? ஆகிரத்தில் என்ன நடக்க போகுது. அல்லாஹ் சொல்றான், உண்ட பயத்தை நான் போக்கி வைப்பேன், நீ பொறுமையாக இருந்ததுக்கு முக மலர்ச்சியை தருவேன், உனக்கு பட்டை அணிவிப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துடைய சிஃபத் என்ன? நீங்க வந்தா படுக்கிறது தான் நம்முடைய ஜோப். சொர்க்கத்துடைய சிஃபத் என்ன? சொர்க்கத்தில் தொழுகிறதா? சொர்க்கத்தில் நோன்பு பிடிக்கிறதா? சொர்க்கத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உலகத்தில். எல்லாமே எங்க? உலகத்தில் தான். சொர்க்கத்துக்கு நுழைகிறது சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் சொர்க்கத்துடைய வாடை அடிக்கும். என்ன வாடை அடிக்கும்? மதீனாவுக்கு போயிருப்பீங்க, 4 மணிக்கு மதீனா பள்ளி திறப்பாங்க. பெரிய ஒரு க்ரௌட் இருக்கு, போலீஸ் தூரத்தில் வச்சிருப்பாங்க. மஸ்ஜிது நபவியுடைய கதவை திறந்ததோட உள்ளுக்கிருந்து அப்படியே ஊது வாசம் வரும். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் நான் ஒரு 10 மீட்டருக்காவது வரும் அந்த வாசம். ஞாபகம் வாரது என்ன தெரியுமா? சொர்க்கத்தை திறந்து விட்டதோட சகோதரர்களே, கதவை திறந்தா சொர்க்கத்துக்குள்ளிருந்து வாசம் வரும் 70 ஆண்டுகளுடைய தூரம். அப்ப சொர்க்கம் எப்படி வாசம் அரிக்கும்னு பாரு. 70 ஆண்டுகள். அதுல தான் ஹதீஸ்ல வருது, சில பெண்கள் சொர்க்கத்துடைய வாடையை கூட அடைய முடியாது. எந்த பெண்? தெரியுறாங்களே ரோட்டு வழி தலையை காட்டிட்டு டிசைன் என்ற பெயரில் இவங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஸ்ரீதேவி உங்களை பார்த்தது போதும் துனியால, ஆனால் சொர்க்க போறது 2வது, சொர்க்கத்துடைய வாடையை கூட உனக்கு அடையலாது. காட்டுற கலச காட்ட சொல்லும், பிரச்சனை இல்லை. ஆனா சொர்க்கத்துடைய வாடையை கூட, ராயிஹத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாடை, மசீர கதா வகதா, நபியோங்க சொன்னாங்க 70 ஆண்டுகள், ஒரு ரிவாயத்தில் 40 ஆண்டுகள் தூரத்திலிருந்தே வாடை வரும். நீங்க மூமினாக இருந்தா யாரும் சொல்ல இயலாத, யார் மூமின் யார் முஸ்லீம் யார் முனாஃபிக் சொல்ல இயலாது, சக்கராத்தில் விலகும். நீங்க மூமினாக இருந்தா மலக்குல் மவுத் உங்களுடைய சக்கராத்தில் சொர்க்கத்துடைய மரக்கம்பை கொண்டு வந்து அப்படி மூக்கில் வைப்பார். சொர்க்கத்துடைய வாட மூக்கில் பட்டதோட அட்டாளச்சனை வெறுத்தே வைத்து. அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களே சொர்க்கத்துடைய வாடை உஹது மலையிலிருந்து எனக்கு வருது சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கெஞ்சினாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வாழுங்க உலகத்தில். ஏன்னா மனைவி தானே. சொர்க்க வாடை எப்போ கிடைச்சிச்சோ அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹ் கிட்ட போய் வாரட்டு போயிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்குறான், கை அப்படியே கீழே வந்துட்டு
ஸோ இதெல்லாம் யஹ்தாருனா எங்களை தேர்ந்தெடுக்காமல் போயிட்டீங்களே. யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க? இருக்க போகிறோமா அட்டாளி சென்னையில்? சொர்க்கத்துடைய வாட மூக்குக்கு கிடைச்சா சகோதரர்களே, அதோட உலகம் வெறுத்துரும், எங்களுக்கு பேய்த்துருவோம். அங்கே சொர்க்க வாடை இது. எப்படி வாடையா இருக்கும் சொர்க்கத்தில்? கதவுல நுழைய முந்தி இது. சரி, சொர்க்கத்துக்குள்ள முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைஞ்சிருவாங்க. சொர்க்கம் என்ன அபார்ட்மெண்ட் மாதிரியா? 5 பேச்சஸ் 10 பேச்சஸ் காணி மாதிரியா? ஒவ்வொரு ஏக்கரா சொர்க்கம். சொர்க்கத்துடைய அகலத்தையும் நீளத்தையும் படிக்கணுமெண்டா சூரா ஹதீத படிக்கணும். ஏனெண்டா சொர்க்கத்துடைய அகலம் சூரா ஹதீதில் தான் வருது. சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துக்கு போட்டி போடுது. எப்படி சொர்க்கம் தெரியுமா? வானம் பூமியுடைய அகலம் அர்த். அப்ப நீளம் எப்படி இருக்கும்? நீளம் எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? அகலம் வானம் பூமியின் அளவு. அர்து ஸமாவாதி வல் அர்த். சரி, எங்கட சொர்க்கத்துக்கும் எங்களை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் அமல் செஞ்சு முந்தின சொர்க்கவாதி இருப்பாரே, 2 பேர் ஊடும் எப்படி இருக்கும்? உதாரணமா என்ன எங்களுக்கு விளங்குற மாதிரி தான் ஹதீஸ் எடுக்கணும். இப்போ பூமியிலிருந்து பார்த்தா நட்சத்திரம் விளங்குதா? நட்சத்திரம் பூமியிலிருந்து பார்த்தா ஒரு நட்சத்திரம் விளங்குமே, ஆக கீழ் நட்சத்திரம் கண்ணுக்கு விளங்குமே. அதுதான் எங்கள் உள்ள மேலுள்ளவனுடைய சொர்க்கம். எப்படி தரஜாத்? சொர்க்கத்துல 100 தரஜாத் இருக்குது. 100 தரஜாத், 100 தரஜாத் சகோதரிகளே. ஒவ்வொரு தரஜாவுக்கும் இடையில வித்தியாசம். அதான் அமலுக்கு போட்டி போடுறது, முன்சஃப விடுறது இல்லை. இது சொர்க்கத்துடைய தரஜாத்துகள். சரி, சொர்க்கத்துடைய கதவு
لا حول ولا الله أكبر الله لا إله إلا الله محمد رسول الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه சகோதரர்களே, சொர்க்கத்துடைய முதல் வாசல் மாபைன மிஸ்ராயின், சொர்க்கத்துடைய வாசல் இருக்குது. 8 வாசல் சொர்க்கத்தில், 8 வாசல் இருக்குது சொர்க்கத்தில். அதில் தான் நோம்புல கேள்விப்படுவோம், நோம்பாளிகளுடைய வாசல் பாபுர் ரையான். அந்த வாசலுடைய பேர் பாபுர் ரையான். பாபு சலாத், பாபு திக்ர், பாபுல் காதிமீனல் கைத், கோவத்தை அடக்கிறவங்களுக்கு வேற சொர்க்க வாசல். பாபுல் காதிமீனல் கைத், பாபுல் முத்தவக்கிலீன், தவக்குள்ளவர்களுடைய வாசல் வேற. பாபுல் ஐமன், சொர்க்கத்துடைய ஒரு வாசல் பாபுல் ஐமன். சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு வாசலும் கிட்டத்தட்ட ரிவாயத்துகளின் படி ஒரு வாசல் 700 சொச்சம் கிலோமீட்டர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் ஹஜர் சொன்னார்கள், மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடையிலுள்ள தூரம் என்றார்கள். ஹஜரை கணக்கெடுத்து பார்த்தா 700 சொச்சம் கிலோமீட்டர் ஒரு வாசல். கற்பனைக்கு படுதா சொர்க்கம்? படாது கற்பனைக்கு. ஏன் படாது? அல்லாஹ் சொல்லிட்டான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், எனது நல்லடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அந்த சொர்க்கம் இருக்கிறதே, மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத சுவர்க்கம். வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காது. வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய சிந்தனையில் கூட சொர்க்கம் இவ்வாறு தான் இருக்கும் என்ற கற்பனை கூட வர. அதுதான் சுவர்க்கம். 7 வாசல் சகோதரர்களே, 8 வாசல் சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு நுழைவது உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. முதல் நாள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதாக இருந்தால் ஆக விலை கூடிய ஆடை அணிஞ்சு தானே போவாங்க, சும்மா போக மாட்டாங்களே. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய உடுப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. கல்யாண நாள் எத்தனை லட்சம் செலவழித்து ஆடை வாங்குவாங்க கல்யாணத்துக்கு. ஏண்டா டெக்கரேஷன் டிசைன் தேவை. சகோதரர்களே, சொர்க்கத்துக்கும் அவ்வாறு தான். சும்மா போகிறதில்லை, சொர்க்கத்துக்கு எழும்பி உடுப்பாட்டி அழகாக டிசைன் பண்ணித்தான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எடுத்துட்டு போவார். இதைத்தான் அல்லாஹ் சூரா தஹ்ர்ல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே கட்டில்களில் படுத்து கொண்டிருப்பீர்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, சூரியனுடைய சூட்டையோ குளிரையோ நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்போ சொர்க்கத்துடைய கிளைமேட் என்ன? ஸ்ரீலங்காட உலகத்துடைய கிளைமேட் சூடு. அங்கே சொர்க்கத்துடைய கிளைமேட் சுபகுக்கு பிறகு இருக்குமே. சுபகுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அந்த சூடும், அதாவது இருட்டும் குளிரும் கலந்த ஒரு நேரம், நல்ல தூக்கம் வரும். இதுதான் சொர்க்கத்துடைய கிளைமேட். அப்படியே சாஞ்சிட்டு இருப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா வதானியதன் அலைஹிம் ظிலாலுஹா வذுல்லிலத் குதூஃபுஹா தذலீலா. அந்த கட்டிலெல்லாம் சொர்க்க மரங்களுக்கு கீழே தான் போடப்பட்டிருக்கு. அந்த மரம் பழம் நிறைந்த மரமாக இருக்கும்.
وَدَانِيَةً عَلَيْهِمْ ظِلَالُهَا وَذُلِّلَتْ قُطُوفُهَا تَذْلِيلًا. நீங்கள் கட்டிலிருந்து எழும்பையும் தேவையில்லை, தொரட்டி தேடையும் தேவையில்லை, அப்படியே மரம் பழத்தோட உங்கள் பக்கம் சாயும். وَدَانِيَةً عَلَيْهِمْ ظِلَالُهَا وَذُلِّلَتْ قُطُوفُهَا تَذْلِيلًا. அப்படியே மரம் சாயும், சாப்பிட வேண்டியது. என்ன பழம் விசேடமாக சொர்க்கத்தில் இருக்குது? சொர்க்கத்தில் இருக்கிற விசேடமான பழம் வாழைப்பழம், இலந்தை பழம், மற்ற எல்லா பழத்திலையும் ஜோடி ஜோடி இருக்கும். அல்லாஹ் விசேடமாக என் வாழைப்பழத்தை சொல்றான். வாழைப்பழம் சாப்பிடுறதால உடம்புக்கு உற்சாகம் கூட, உடம்புடைய சக்தி கூடுது. அல்லாஹ் சூரா வாக்கியாவில் வதல்ஹிம் மம்தூத், கொலை கொலையாக தொங்கும் வாழை மரம் இருக்கும் அங்கு. ஃபீ சித்ரிம் மஹ்தூத், முள்ளில்லாத இலந்தை. உலகத்தில் இழந்த மரத்தில் முள் இருக்கும், அங்க முள் இருக்காது. அந்த மரம் அப்படியே சாயும், அப்படியே பிச்சு சாப்பிட்டுட்டு மனைவியோடு இருக்க வேண்டியதுதான். இது ஈமான் உள்ளவங்க தானே சிந்திப்பாங்க. ஈமான் இல்லாதோ என்னென்னமோலாம் பேசுவாங்க, காதுக்கு எடுத்துடக்கூடாது. அதெல்லாம் ஈமான் இல்லாதவன் என்ன செய்வான்? சரி, அதை கொஞ்சம் பார்ப்போமே. ஈமான் உள்ள ஈமான் இல்லாதவனுக்கு இடையில சொர்க்கத்தை என்ன இருக்கு, அதை பார்த்துட்டு போய்த்துருவோம். சூரா அராஃப் என்று சூறா ஒன்று இருக்குது. சூரா அராஃப் என்று தனி சூறா இருக்குது. டே உலகத்தை கிண்டல் பண்றான் எங்கள் எல்லாம் முஸ்லீம்களா, சொர்க்கமா உங்களுக்கு? இவங்கெல்லாம் இருந்து நம்மளோட கூட்டாளிமார், சிலவங்களுக்கு கூட்டாளிமார் இருக்காங்களே. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு எண்ணல் ஒன்று இருக்கும். இந்த எண்ணலால் எட்டி பார்ப்போமா கூட்டாளிமாரை பார்க்க. கூட்டாளி வந்துடுவான் நரகத்தில் இருந்து, பேசி பேசி இருக்கிற அவனோட. ஏன்னா அல்லாஹ் செய்ய வைப்பா, பேச வைப்பா. யாரெல்லாம் எங்களை பார்த்து சிரிச்சாங்களோ அவங்கள பார்த்து நாங்கள் சிரிக்கணுமே அங்கே போய். சூரா முத்தஃபிஃபீன் அல்லாஹ் சொல்றார், சிரிக்கீங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு மொட்டை அடிச்சிருப்பாங்க தலையில். இதை பார்த்து மொட்டையேன்னு சிரிக்கிறவங்க. அல்லாஹ் சொன்னான், சரி சிரிப்போம். எங்க? சொர்க்கத்தில். எப்படி சிரிக்கிற? கட்டில்ல காலை நீட்டி நீட்டி சிரிக்கிற. அலல் அராஇகி யன்துரூன். அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல கடைசியில் தெளிவுபடுத்துறான் இது. அப்படியே கூட்டாளி பேசிட்டு உங்களை சொல்லுவாராம், தண்ணி கொஞ்சம் தாடா, அவ்வளோ பேசிட்டு இருக்காய் சொர்க்கத்தில் இருந்து. கூட்டாளி சொல்லுவாராம், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அது மட்டும் தரையில அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான், உனக்கு தரையில. அது அங்க விளங்கும் எல்லாம். கேட்பாராம், மா சலககும் ஃபீ ஸகர், என்ன நரகத்துக்கு போனாய் நீ? கூட்டாளியை பார்த்து வேறு சொர்க்கத்தில் இருந்து. காலூ லம் நகு மினல் முஸல்லீன். தொழல்ல கொஞ்சம் பேர் இருக்கா முஸ்லீம் என்ற பெயரால் தொழுவுற இல்லையே. அன்றைக்கு வரக்குள்ள ஹசரத் கடையே இவ்வளோ சோதனைன்னு கேட்டார். கெட்டவன் கூட்டிட்டானே. ஒரு கேள்வி கேட்போம் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க, அதான் பெரிய பயம். அட்டாளச்சி நல்லவன் கூடயா கெட்டவன் கூடயா? சம்மாந்தோட நல்லவன் எங்கட ஊரே எடுக்கணும். இப்போ சம்மாந்தோட நல்லவன் கூடயா கெட்டவன் கூடயா? பதில தேடுங்க. சாய்ந்த மரத்தில் நல்லவன் கூடயா கெட்டவன் கூடயா? நீங்க தான் பதில், நான் பதில் சொல்லல. உங்களுக்கு தெரியும், இந்த பதில் தெரியும். இந்த நாட்டில் வாழ்றவங்க நல்லவங்க கூடயா கெட்டவங்க கூடயா? ஏன் ஹதீஸ்ல வந்திருக்குது, கெட்டவர்கள் கூடின நான் அழிப்பேன். சகோதரர்களே சொல்லுவாங்க, தொழல்ல, சாப்பாடு கொடுக்கல, அதான் நரகத்துக்கு போயிட்டோம் சக்கருக்கு. இது பேச்சுவார்த்தை. இப்படியே சாஞ்சி இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ وَأَكْوَابٍ كَانَتْ قوارير من فضة قدروها تقديرا. சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலைக்கு 1000 பேர். ஒரு ஆளுக்கு வேலைக்கு எத்தனை பேர்? நீங்களும் உங்களோட மனைவியும் தான். வேலைக்காரவங்க 1000 பேர். ஏன்? வயுதாஃபு, உங்களை சுத்தப்படும். அல்லாஹ் சொல்ற சுத்தப்படும் என்ன? அந்த வேலைக்காராக உங்களுக்கு பின்னுக்கு முன்னுக்கு குடிங்க, சாப்பிடுங்க.
وَيُطَافُ عَلَيْهِمْ بِآنِيَةٍ مِّن فِضَّةٍ சொன்னாங்க கிளாஸ் ஆன வெள்ளி. சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா சாமானும் உலகத்தில் இருக்குது, ஆனால் ஒன்றே ஒன்று இல்லையா, என்ன? கிளாஸ் வெள்ளி இருக்குது உலகத்தில். ஒன்று கிளாஸாக இருந்தால் வெள்ளியாக இருக்காது, வெள்ளியாக இருந்தால் கிளாஸாக இருக்காது. சொர்க்கத்தில் உள்ள எல்லா கிளாஸ்களும் வெள்ளி கிளாஸ். கவாரீர மின் ஃபில்லா, அந்த வெள்ளி கிளாஸில் சகோதரர்களே ஜூஸை நிறைச்சி கொண்டாந்து குடிங்க குடிங்க சுற்றிட்டே இருப்பாங்க. وَيُسْقَوْنَ فِيهَا كَأْسًا كَانَ مِزَاجُهَا زَنْجَبِيلًا. அதில் ஜூஸ் இருக்குமாம், ஜஞ்சபீல் ஜூஸ். ஜஞ்சபீல்னா என்ன? ஜஞ்சபீல்னா ஒரு ஆள் சொல்லுங்களேன் பாபு. இஞ்சி. என்ன இஞ்சி ஜூஸ்? சூடு அரிக்கணுமா கூழ் அரிக்கணுமா? இஞ்சியால் செய்கிறது சூடு அரிக்குமா கூழ் அரிக்குமா? சூடு. ஏன்னா மேலே காஃபூர் ஜூஸ் குளிர், மேலுள்ள ஆயத்தில் வந்துச்சு காஃபூர் குளிர், ஜஞ்சபீல் இஞ்சி ஜூஸ் பிளேன்டி. என்கிற பிளேன்டி பிளேன்டி தான் அது இஞ்சி ஜூஸாக இருக்கும். அது இது மாதிரி இருக்காது. ஐனா ஃபீஹா துஸம்மா சல்சபீலா. அடுத்தது சல்சபீல் என்ற ஒரு ஊற்று இருக்கும், அந்த ஊற்றுடைய தண்ணீர் ஊற்றப்படும். இன்பமாவாலு உலகத்தில் தான் தஹஜ்ஜுத், உலகத்தில் தான் சதகா, உலகத்தில் தான் புகாரி பயான். அங்கே என்ன பயான், அங்கே என்ன தஹஜ்ஜுத்? எப்படி இருக்கும் சகோதரர்களே? கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போய் தான் வரணும். இப்போ இஷாத்தோட முந்தி சொர்க்கத்தை கற்பனையில் எடுத்து வாழும், கனவு காணணும் சொர்க்கத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினா சொர்க்கத்தை கண்டுருவா. ஒரு நாள் காலையில் எழும்பி சொல்கிறாங்க, உமர் ராவ் சொர்க்கம் போயிருந்தேன் உமர், உங்களோட சொர்க்கத்தில் கண்டேன் உமர். உங்களோட சொர்க்கம்னு சொல்லப்பட்டது உங்களோட மாளிகைக்கு பக்கத்து ஒரு பெண் வுது எடுத்துட்டு இருக்கிறாள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி. சொன்னாங்க, உமருடைய வெக்கம் ரோஷத்தை பார்த்து நான் சொர்க்கத்தில் காலை வைக்காமல் வந்துட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. அலைக்க ஒகாரு யா ரசூலல்லாஹ், இதுக்கா ரோஷப்படம் போய் பார்த்துட்டு வர இருந்துச்சு. இப்போ நாம் கொழும்புல ஊற்றிக்குது போயிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி உமர் சொல்கிறார். பார்த்துட்டு வர இருந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். சகோதரர்களே, சொர்க்கம் என்பது அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதை நசீபாக்கும். கஷ்டப்படணும், தியாகம் செய்யும். அல்லாஹ் சொல்றான், وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. உங்களை அப்படியே சுத்தி கொண்டிருப்பாங்க அந்த பிள்ளைகள். إِذَا رَأَيْتَهُمْ حَسِبْتَهُمْ لُؤْلُؤًا مَنْثُورًا. அவர்களை நீ பார்த்தா, அவங்களோட வேலைக்காரனை பார்த்தா பரத்தப்பட்ட முத்தை போல் இருப்பாங்க. யாரு? உங்களோட வேலைக்காரன் லுலுவன் மன்சூராவாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களோட மனைவி எவ்வாறு இருப்பாள்? இதுதான் சுபோல ஓதுறார். நாங்கள் தூங்கி தூங்கி அசரத்தில் சொல்கிற அரவாசி ஓதுங்க அசரத் பெரிய சூறா, கருத்து விலகின என்ன சொல்லுவோம்? அசரத் ஃபுல்லாக ஓதும், கருத்து தெரியாது. அதானே நாங்கள் செஞ்ச மடத்தனம். எங்கே சின்ன சூறா ஓதுறோம் அங்கே தொலை பைத்துறோம் நாங்கள். இது வெள்ளிக்கிழமை சுபோவில் 2வது ரக்காத்தில் ஓதுறது இமாம். உங்களோட வேலைக்காராக்கில் லுஉலுஅம் மன்சூரா. இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுஉலுஅம் மன்சூரா. وَإِذَا رَأَيْتَ, அல்லாஹ் சொல்றார், ثَمَّ رَأَيْتَ, அங்க வந்து பாரு. மற்றது நீ வந்து பார்த்தா نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. நயீம் இன்பத்தையும் பெரும் ஆட்சியையும் பார்ப்பாய். சகோதரர்களே, இந்த நயீமன் வ முல்கன் கபீராண்டா என்ன? சொர்க்கத்துடைய ஒரு பங்களா, ஒரு மாளிகை 60 மைல். எத்தனை மைல்? அட்டாளச்சிலேருந்து பொத்தியில் வரைக்குமா? இல்லை, பொத்தியிலுக்கு வங்காளம் இஞ்சால பாருங்களேன். அப்போ என்ன அவங்களுக்கு அந்த ஊரை தாண்ட கூட ஞாபகம் வரும் சொர்க்கத்துடைய மாளிகை.
அட்டாளச்சேரியிலேருந்து எது வரைக்கும்? பெட்டிக்குலோ, கிட்டத்தட்ட பெட்டிக்குலோ வரைக்கும் உங்களோட பங்களா, உங்களோட மாளிகை. சகோதரர்களே, ஃபிரௌனுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனைவி கிடைச்ச, ஆசியா பின்த் மஸாஹிம். ஃபிரௌண்ட மனைவி என்றா ஃபிரௌனுக்கு விளங்கிட்டு இவள் இஸ்லாத்தை தழுவிட்டால் என்ன செஞ்சான்? ஃபிரௌன் ஆசியாவை நிர்வாணமாக ஆக்கி ஆசியாவுடைய 4 கம்பை நாட்டி 2 கையை 2 கம்புளையும் மற்ற 2 காலை 2 கம்புளையும் கட்டி வெயில்ல வச்சார். நீ தாகத்திலே மௌத்தாகும். ஆசியாவை கடைசியா ஃபிரௌன் முடிவுக்கு வந்தான், இவளை கொல்லும், எந்த கையால் இவளை கொல்லும் அப்படின்னு ஒரு கல் எடுத்துட்டு வந்தான் தலையில போடுறதுக்கு. இப்ப ஆசியா ஒரு துவா கேட்டா, அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதான் விசேடம். என்ன துவா கேட்டா? ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ் வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அவ கேட்ட துவா, ரப்பி பினிலி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகையை கட்டு. எங்க? இந்தக, உனக்கு பக்கத்துல கட்டு. நான் தியாகம் செய்யறேன், உயிரை கொடுக்கிறேன் நான், ஆனா எனக்கு ஒரு மாளிகையை கட்டியா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உடனே மாளிகையை கட்டினான் சொர்க்கத்தில். ஆசியாக்கு அல்லாஹ் காட்டினான். இவன் கல்ல போடுறதுக்கு முந்தி அல்லாஹ் மாளிகையை காட்டி உயிர் எடுத்துட்டான். அல்லாஹ் எவ்வளவு நன்றி உள்ளவர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முழு பணத்தையும் ரசூலுல்லாஹ்க்கு செலவழித்தவங்க. ஒரு நாள் இருக்கிறாங்க சஃபா மலை அடிவாரத்தில், 4 பிள்ளைகளை வச்சுட்டு, ஒன்றும் இல்லையா ரசூலுல்லாஹ், எல்லாமே முடிஞ்சு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். சொல்லுங்க, நன்மாராயம் சுவர்க்கத்தில் ஒரு முத்தால், கசப் என்ற ஒரு முத்தால் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லும். அப்ப மாளிகையுடைய தூரம் எத்தனை மைல்? 60 மைல். என்னத்துக்கு இவ்வளோ? உங்களை கௌரவப்படுத்து, எங்களை கௌரவப்படுத்த அல்லாஹ். 60 மீலா, இங்கிருந்து பெட்டிக்குலோ வரைக்கும் சகோதரர்களே மாளிகைன்னு மாளிகையிலு போல நாங்க. அல்லாஹ் சொல்ற வந்து பார். சரி, மாளிகை 60 மைல்ண்டா கார்டன் சூரா ரஹ்மான் குர்ஆன் இருக்குதானே? வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ் சொல்ற 2 சொர்க்கம் தருவோம் உனக்கு. எனக்கு 2 சொர்க்கம். அட்டாளச்சேரியில் வீடு, கொழும்புலேயும் வீடு. எனக்கு கொழும்புல வீடுருக்குன்னு கேட்குறதா? 3வது வீடும் இருக்கு துபாயில், 4வது வீடு லண்டன்ல இருக்குது. இதுதான் 2 சொர்க்கம். ஜன்னதான், 2 சொர்க்கமும் தங்கம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சகோதரர்களே, இவ்வளோ இன்பம் இருக்கு. கார்டன் வேற, ஸவாதா அஃப்னான். அப்படியே சொர்க்கத்துக்கு போறதுக்கு இடையில 2 மரங்குகளையும் கிளைகள் நிறைந்த மரம். என்ன கலர்? முதுஹாம்மதான், கடும் பச்சை. கடும் பச்சை தான் சொர்க்கம், கடும் பச்சை. அல்லாஹ் சொல்ற வந்து பாரு நீ. நஈமன் வ முல்கன் கபீரா. சரி, சொர்க்கத்துக்கு எப்படி போறது? பெனினுடுத்தா போறது? சார்னுடுத்தா போறது? சார்னுண்டு இல்லையே, வைக்கலையே கபூர்ல. ஒன்றும் தேவையில்லை, அமல் மட்டும் போதும். ஒன்றும் தேவையில்லை, சப்போர்ட்டும் தேவையில்லை, ஷூட்டும் தேவையில்லை. அமல் மட்டும் போதும். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் போதும், திக்ர் போதும். அல்லாஹ் சொல்றான், எப்படி உங்களை உடுப்பாட்டுவேன் தெரியுமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு? وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا عَالِيَهُمْ ثِيَابُ سُنْدُسٍ. மேலான கோட் சுந்துஸ் என்ற பச்சை பட்டாடை. பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமா கோட் எடுத்துட்டு போறது? கல்யாணம் மட்டுமா கோட்? சொர்க்கத்து போகல பெரிய கோட். சுந்துஸ் பட்டு, தனிப்பட்டால். ஆலியஹும் சியாபு சுந்துஸின் வ இஸ்தபரக். உள்ளுக்கு எல்லாமே இஸ்தபரக். இஸ்தபரக் என்றால் பட்டில் கொஞ்சம் கடினமானது.
சுந்துஸ் என்றால் மிருதுவானது, ஹுதுர் பச்சை கலர் எல்லாம் உடுத்து, வஹுல்லு அஸாவிர மின் ஃபித்தா, கையில் வெள்ளி காப்பு, உலகத்தில் வெள்ளி உடுக்கையில மோதிரம் மட்டும்தான் ஏழு, வெள்ளி காப்பு அணிந்ததற்கு பிறகு وَسَقَاهُمْ رَبُّهُمْ شَرَابًا طَهُورًا, அல்லாஹ் ஒரு பானம் ஒன்று புகட்டுவான், குடி. நன்றி உள்ள வந்தார், அல்லாஹ் புகட்டக்கூடிய பானம் சொன்னாங்க. அந்த பானத்தை குடித்ததோட சகோதரர்களே எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்கத் தொடங்கும். அதுக்கு பிறகுதான் சொர்க்கத்தில் கால் வைக்கிறது போய். அல்லாஹ் சொல்றார், இன்ன ஹாதா கான லகும் ஜஸாஆ, நாங்க இவ்வாறு தான் கூலி தருவோம். வகான சாயுகும் மஷ்கூரா, உங்களுடைய முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறிவிட்டது. உலகத்தை கஷ்டப்பட நன்றி ஆயிட்டா இல்லையா? பிள்ளை எனக்கு ஆஃபீஸ் ஆக்கினீங்க, எனக்கு ஆலிமாக்கினீங்க, எனக்கு தாஜ்ஜத் தொழுதீங்க, எனக்கு இபாதத் செஞ்சீங்க. அல்லாஹ் சொல்றார், நன்றியா நடப்பேன் உங்களுக்கு. முயற்சி செய்யுமா சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்கிற காலத்தில் சஹாபாக்களுடைய அமல அஹ்லாக்கை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சர்டிஃபிகேட், நீங்கள் சொர்க்கவாதி அபூபக்கர். உமர் ரலியல்லாஹுக்கு சர்டிஃபிகேட், உமர் நீங்கள் சொர்க்கவாதி. உஸ்மான் ரலியல்லாஹு, உஸ்மான் நீங்கள் சொர்க்கவாதி. உஸ்மான் எப்படி? அலி ரலியல்லாஹு, அலி நீங்கள் சொர்க்கவாதி. அலி சொன்னாங்க. ஃபாத்திமா அழுதுட்டு கடைசியில், ஃபாத்திமா சொர்க்க பெண்களுக்கு தலைவி நீங்க தான் ஃபாத்திமா. ஹசன் ஹுசைனை பார்த்து, ஹசன் ஹுசைன் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்க வாலிபர்களுக்கு தலைவர்கள் நீங்க தான் ஹசன் ஹுசைன். தல்ஹா ஜுபைர் ரெண்டு பேரையும் பார்த்து, தல்ஹா நீங்க சொர்க்கவாதி தல்ஹா, ஜுபைர் நீங்க சொர்க்கவாதி ஜுபைர். அடுத்தது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், செலவழிச்சாங்க. நபி அவங்க அப்துல் ரஹ்மான் சொர்க்கவாதி. சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் நீங்க சொர்க்கவாதி. சஅத். அபு உபைதா பின் ஜர்ராஹ் சொர்க்கவாதி. சயீத் பின் ஸைத் உமர் ரலியல்லாஹு மச்சான் சொர்க்கவாதி. இந்த 10 பேரையும் ஒரே சபையில், அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, தல்ஹா சொர்க்கவாதி, ஜுபைர் சொர்க்கவாதி, அப்துல் ரஹ்மான் அவுஃப் சொர்க்கவாதி, அபு உபைதா பின் ஜர்ரா சொர்க்கவாதி, சஅத் பின் அபி வக்காஸ் சொர்க்கவாதி, சயீத் பின் ஸைத் சொர்க்கவாதி. 10 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சொர்க்கவாதி. பத்ரில் கலந்து கொண்ட 313 பேரும் சொர்க்கவாதிகள் அடைஞ்சிட்டாங்க. ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 1400 பேரில் ஒரே ஒருவனை தவிர 1399 பேர் சொர்க்கவாதிகள். சர்டிஃபிகேட் எடுத்துட்டாங்க சகோதரர்களே. நாங்கள் உலகத்தில் வாழ்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எதை அடைந்தோ அடையலையோ அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைஞ்சிட்டு நாங்கள் கண்ணை பொத்தோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சிகளுடைய பரக்கத்தால் உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. اللهم أجرنا من النار، 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 اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. يا حي يا قيوم، يا حي يا قيوم، يا حي يا قيوم، يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا ذا الجلال والإكرام، يا أرحم الراحمين، يا أرحم الراحمين،
يا خير الراحمين يا خير الراحمين يا خير الرازقين يا خير الرازقين يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا عزيز يا رحيم يا عزيز يا رحيم يا عزيز يا غفار يا عزيز يا غفور يا عزيز يا وهاب يا عزيز يا وهاب يا وزيز يا وهاب يا أرحم الراحمين. اللهم يا أول يا آخر يا ظاهر يا باطن، اللهم يا أول يا آخر يا ظاهر يا باطن، اللهم يا أول يا آخر يا ظاهر يا باطن، يا علي يا عظيم يا علي يا عظيم يا علي يا عظيم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد. نسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا. اللهم صل على محمد وبارك على محمد. திருஃபே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ இறக்கிய குர்ஆனை கலாமை பூர்த்தியாக விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல்களாக அங்கீகாரம் தன்மைகளாக எழுதப்பட்ட இந்த கிதாபுகளை புகாரியை சகோதரர்களே யா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கியாமத் வரைக்கும் வாசித்து படித்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 1400 ஆண்டுகள் சென்று விட்டது. யா அல்லாஹ், ஒரு தலைமத்துவம் இல்லாமல் இந்த சமூகம் தடமாறி கொண்டிருக்கிறது. ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை இந்த காலத்திலே ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக. குழப்பவாதிகள் பொறாமைக்காரர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இந்த உம்மத்துக்குள் இருக்கும் முனாஃபிக்குகளை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம் என்ற வடிவத்தில் வாழ்ந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்யும் இந்த முனாஃபிக்குகளை ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. ஹிதாயத் இல்லை என்றால் அழித்து விடுவாயாக. கண்ணுக்கு முன்னால் அவர்களை கேவலப்படுத்தி காட்டுவாயாக. யா அல்லாஹ், முனாஃபிக்குகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இந்த சமூகத்தை காட்டி கொடுத்த ஒவ்வொருவர்களையும் யா அல்லாஹ் நீ உனது பிடியாக பிடிப்பாயாக. இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த யாரையும் விட்டு விடாதே ரஹ்மானே. இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ யா அல்லாஹ் அவர்களை நீ உனது பிடிப்பாயாக. உனது பிடி கடினமானது ரஹ்மானே. உனது குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. உனது கலாமை ஓதக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஷாபானுடைய மாதம் பிறந்திருக்கிறது. யா அல்லாஹ், அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் ரஹ்மானே. நோன்பு பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஷாபானை நோம்பின் மூலமாக ஹயாத்தாக்க தௌஃபீக் செய்வாயாக. மக்கள் மறந்திருக்கும் மாதம் யா அல்லாஹ், இதை அடுத்து ரமதான் வர இருக்கிறது யா அல்லாஹ். சென்ற ஆண்டை போல் அல்லாமல் யா அல்லாஹ் பூர்த்தியான முறையில் தொழுகைகள், நோன்பு, குர்ஆனுடைய திலாவத், நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குவாயாக. நல்ல சூழலை உருவாக்கி தருவாயாக. இபாதத்துடைய சூழலை உருவாக்கி தருவாயாக. ஈமானை நசீபாக்குவாயாக. தொழுகையில் உள்ளச்சத்தை தருவாயாக. தொழுகையை கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இல்முடையவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், திக்ருடையவர்களாக ஆக்குவாயாக. நல்ல குணங்களை நசீபாக்குவாயாக. நல்ல அஹ்லாக்கை நசீபாக்குவாயாக. இஹ்லாஸை தருவாயாக. உலகமெல்லாம் சென்ற குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த தீனையும் பேசி வாழ்க்கையில் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. சொர்க்கவாதிகளுக்கு சக்கராத்திலே எவ்வாறு நடந்து கொள்ளுவாயோ அது போன்று எங்களோடு நடந்து கொள்ளுவாயாக. பூமியில் நடக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்திலே சொர்க்கத்தின் வாடை அனுபவிக்க வேண்டும். யா அல்லாஹ், ரூஹுகள் யா அல்லாஹ் நல்லடியார்களுடைய ரூஹுகளோடு எங்களுடைய ரூஹுகள் போய் சேர வேண்டும் ரஹ்மானே. கபறுகளில் சொர்க்கவாதிகளுக்கு என்ன கண்ணியங்கள், 6 வகையான கண்ணியங்களை கொடுப்பாய். அந்த கண்ணியங்களை தருவாயாக. மஹ்ஷருடைய மைதானத்திலே
கபூலிருந்து எழும்பும் பொழுது சொர்க்கவாதிகளோடு எங்களை எழுப்பாட்டுவாயாக, நரகவாதிகளோடு எழுப்பாட்டி விடாதே ரஹ்மானே. சொர்க்கவாதிகள் அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் இருப்பார்கள் யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. சொர்க்கவாதிகள் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிப்பார்கள் ரஹ்மானே, எங்களுக்கும் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. சொர்க்கவாதிகளின் மீசான் அமலால் அஹ்லாக்கால் நிறைந்து விடும் ரஹ்மானே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தருவாயாக. சொர்க்கவாதிகள் சிராத்தை மின்னல் வேகத்தில் கடப்பார்கள் யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. 70,000 பேரை கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பாய் ரஹ்மானே, அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. சொர்க்கத்துக்கு நுழையும் முதல் சஃபில் எங்களை சேர்த்தருள்வாயாக. நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சித்தீக்குகள், சாலிஹீன்கள், உலமாக்கள், ஹாஃபிதுகள் முதல் சஃபிலே சென்று விடுவார்கள் யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலன் நபிய்யில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு இவ்வளவு நேரமும் மிக சிறப்பாக